அதிமுக கட்சி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கு தொடர அனுமதி அளித்த உத்தரவு உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். வழக்கின் விவரம் ரமேஷ்குமார். வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் என்பவரும் அதே போல முன்னாள் அதிமுக எம்பி கே.சி. பழனிசாமியினுடைய மகன் சுரேன் ஆகியோர் தான் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்குகள் என்ன தெரிவித்திருந்தார்கள் என்றால், எம்ஜிஆர் கொண்டு வந்த விதிகளுக்கு மாறாக விதிகளை திருத்தி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி உருவாக்கியது செல்லாது. அதே போல அதற்கு பிறகு இருவருக்கும் ஏற்பட்ட இடையில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிவு ஏற்பட்டதன் காரணமாக இவர் தன்னை தற்காலிக பொதுச் செயலாளர் அதே போல பொதுச் செயலாளர் என அறிவித்துக் கொண்டது செல்லாது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற உட்கட்சி தேர்தல் செல்லாது என அறிவிக்க கோரிதான் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு உரிமையல் வழக்கு தாக்கல் செய்ய அனுமதி கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவில் கட்சியில அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி கட்சியில ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி உருவாக்கப்பட்டது என்றும் அதற்கு ஏற்ப விதிகள் திருத்தம் செய்தது அதிமுகவுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிரானது எனவும் குறிப்பிட்டிருந்தனர். இந்த மனு விசாரணை நீதிபதி வேல்முருகன் முன்பு நடைபெற்றது. அப்போது இவர்களுடைய மனுக்களை நிராகரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த மனுவை நிராகரித்த தனி நீதிபதி வேல்முருகன் அதிமுக தொண்டர்களுக்கு இவர்கள் வழக்கு தொடர அனுமதித்து அளித்து இருவருக்கும் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியினுடைய இந்த உத்தரவை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புல மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை தான் நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் செந்தில்குமார் அமர்வு முன்பு நடைபெற்றது. அப்போது சுரேன் பழனிசாமி மற்றும் அந்த ராம்குமார் ஆதித்தன் ஆகியோர் அதிமுகவினுடைய உறுப்பினர்களே இல்லை என்பதனால அதிமுக தொண்டர்கள் சார்பாக வழக்கு தொடர அனுமதி அளித்து தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும், கட்சியில அடுத்தடுத்து மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால் வழக்கில் எழுப்பிய இந்த கோரிக்கை காலாவதி ஆகிவிட்டவன என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்புல அந்த வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. கட்சியினுடைய உறுப்பினர் தான் உரிய ஆதாரம் நிரூபித்த பிறகு வழக்கு தொடர அனுமதி தனி நீதிபதி உத்தரவிட்டார். தங்களை வழக்கு ஆகும் என்று இவர்கள் தரப்பு கேட்ட நீதிபதிகள் தான் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதுல எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டு இவர்கள் தொண்டர்கள் சார்பில் வழக்கு தொடர சுரேன் பழனிசாமி ராம்குமார் ஆதித்தன் ஆகியோருக்கு அனுமதி அளித்த அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதேவேளை தனிப்பட்ட முறையில இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம் என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.